யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். நாங்கள் போன பிறகு தீபாவளிக்கு அச்சும் பலகாரம் செய்த நாங்கள் அது முட்டை போட்டு செய்த நாங்கள் இந்த முறை வருஷப்பிறப்புக்கு செய்கிறபடியாக முட்டை போடாமல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். சமையல் அடுப்படி கோதம்பம்மா, அரிசிமா, கடலம்மா, 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், சீனி, ஏலக்காயும் சீனியும் அரைச்சது, தனி மிளகாய்த்தூள், எள்ளு, உப்பு. நாங்கள் இப்படி செய்யலான்னு பார்ப்போம். அரிசிமா நாங்கள் இப்போ இனிப்புக்கு போட போகிறோம். இதால் ஒரு கப் போட போகிறேன். இது அரிசிமா நாங்கள் வீட்டில் நனியை போட்டு காய வச்சு திரிச்சது, வறுக்க எதுவுமே இல்லை. இப்போ இது ஒரு கப் போடுறோம். இதில் கோதுமை மாவில் 1/4 கப் போடுங்க. இது 1/4 கப் அளவு போடுங்க. இதுக்கு 3 1 கப் சீனி போடுங்க. அளவாக இருக்கும் உங்களுக்கு. இது 3 சீனி. இப்போ இதால் ஒன்று நிறைச்சி சீனியும் இலக்காயும் போட்டு நாங்கள் இது எத்தனையோ பலகாரத்துக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். இதையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் இவ்வளோ இருந்தால் எனக்கு தேவை கொஞ்சம் உப்பு. இந்த சீனியை நீங்கள் எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் இதில் அரைவாசி போடுங்க. இப்போ நாங்கள் இதை 2ஆம் 3ஆம் பாலை போட்டு கரைக்க போகிறேன். நல்லா கரைச்சாச்சு. இனி நாங்கள் முதல் பாலை விடுப்போம். நல்லா கட்டி தேங்காய் பால் முதல் பாலை விடுங்கோ. வாங்க 2 இதை மூடி அரை மணி நேரம் வைப்போம். இல்லை நாங்கள் வச்சு எடுக்கல இன்னும் கொஞ்சம் இருக்கும். பாருங்க கையிலலாம் வைப்பது. இனி வச்சுட்டு எடுக்கல இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் விரும்புனா எள்ளு போடலாம். நாங்கள் 2-3 சுட்டுட்டு இப்போ எந்த எள்ளு போட்டு சுட்டு காட்டுறோம். அதையே உரைப்பா கொஞ்சம் சுட போகிறோம். 1 கப் அரிசிமா, 1 கப் எடுங்கோ அரிசிமா, 1/4 கப் கடலைமா, இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி தனி மிளகாய்த்தூள், உப்பு அளவாக போடுங்கோ. அரை கரண்டிக்கிட்ட வரும். உப்பு போடுறதுக்கு பார்த்து போடணும். அவ்வளோதான். இனிப்புக்கு அரிசி மாவும் கோதம்பு மாவும், உரைப்புக்கு அரிசி மாவும் கடலை மாவும் போடணும். இதுக்குள்ள இதே கப்பி பாலை விட்டு குழைக்க போகிறோம். இது நீங்கள் பால் இல்லாட்டி பச்சை தண்ணியிலே குழைக்கலாம். ருசி வித்தியாசப்படும். பழம் நல்லா கரைச்சி உங்களுக்கு இது கரை வர்ற கஷ்டம் கொஞ்சம் இதாக இருக்கண்டா ஒரு மிக்சியில் போட்டு சுற்றி விடுங்க. இந்த கட்டியில் ஏதாவது 1-2 இருந்துச்சுண்டா கரை வட்டுரும். இதையும் மூடி நாங்கள் அரை மணி நேரம் வைக்கணும். ஒற்று கட்டியும் இல்லாமல் உங்களுக்கு கட்டி இருக்குதுன்னு யோசிச்சிங்கண்டா மிக்சியில் அடியுங்க. இல்லாட்டி கையால் கரைக்கலாம். 2 மேசக்கரண்டி எள்ளு போடுங்க. 2 மேசக்கரண்டி எள்ளி போடுங்க. நல்லா கரைச்சி அரை மணி நேரத்துக்கு வைப்போம். பல அன்புள்ளங்கள் முட்டை இல்லாமல் என்னண்டம்மா செய்கிறான்னு கேட்டிருந்தீங்க. அந்த அன்புள்ளங்களுக்காக இதை செய்து காட்டுறேன். வாங்க எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விடைக்கல கணக்க விடாதீங்க. ஒன்று தான் பொரிக்கலாம். 2-3 பேர் இருந்தால் கலந்து பொரிக்கலாம். ஒரு ஆளுண்டா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிப்போம். இதன்னோடனே இந்த கொக்கி சச்சை வீட்டில் வச்சுருங்க. வாங்கோ எண்ணெய்க்கு எடுப்போம். முழுக்க நாங்கள் இதண்டா விட்டுறாங்க.
ஒரு கீழே வச்சுட்டு உடனே ஆட்டாக்குவோம். கீழே வச்சுட்டு நான் கண்ணீரமும் விடப்படாது, இறுகிச்சேண்டா கலராது. அதையும் ஆக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் கிட்டுவோம். திரும்ப இதுக்குள்ளேயே வச்சுருந்தோம். அது இலவன மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அப்படியே இருக்கும். கீழ்ப்பக்கமாக விடுங்க, நெல்லாக வடிக்கிறோம். அப்படியே 2 நிமிஷம் பிடிச்சிட்டு வெங்காயத்துக்கு வந்துடும். இதே மாதிரி நாங்கள் மற்றையும் உரைப்பையும் ஒருக்கா போட்டுட்டு இனி இது இனிப்பான சுட்டாச்சு. இனி உரைப்பை சுடுவோம். வாங்க முட்டை விட்டுறாங்க. ஏன் ஆட்டவே இல்லை, கண்ட பாட்டில் கலரும். இதே மாதிரி செய்யுங்க. அப்படி வேகம் இறக்குங்க. இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் தானே கொஞ்சம் பார்த்தா வரும். இதை இறக்கி வைக்கல, இதை வைக்கணும். இது நீங்கள் உரைப்பு போடுறதை பொறுத்து தான் இதுண்ட கலர் நிறம் வரும். பொழுது உரைப்பை குறைய போட்டிங்கன்னா வடிவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இது நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு வாய்க்கு. சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ண